ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். இந்த வீடியோவில் நம்ம சிந்தூர கணபதியினுடைய தும்பிக்கையை முடிக்க போகிறோம்மா. சரியா? தும்பிக்கையை முடித்து இங்கே கால் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ எல்லோரும் என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த கண்ணு கருப்பு மணிக்கு பக்கத்தில் ஒரு நிற்கிற மணி இருக்கும்னு சொன்னேன். அதிலிருந்து 2, 4, 6, 8, 9 உயரத்துக்கு 6 ரவுண்டில் 4 மணி போட்டு வந்திருப்பீங்க. இப்போ எனக்கு முடிஞ்சிருக்கிற ஒயர் பிள்ளையார் எப்படி வச்சோன்னு சொன்னால், இந்த விபூதியிலிருந்து நேராக ஒரு ஸ்கொயர் 4 மணி ஸ்கொயர் போடுது இல்லையா, அதுக்கு ரைட் சைடில் இப்படி வச்சோம்னா ரைட் சைடு அந்த மணியில் எனக்கு ஒயர் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிடுங்க. இல்லைன்னா அங்கே அந்த மணி அந்த ஒயரை அங்கே கொண்டு வந்துடுங்க. இப்போது இடதுக்கு உயரில் 3 மணி இந்த ஒயரை 3வது மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ பக்கத்து மணியில் விட்டு எடுக்கணும். இடதுக்கே உயரில் 2 மணி. இப்போ இந்த கீழே வந்த ஒயரை ரெண்டு மணியில் விடணும். இப்போது இது வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த லைன் போடுறதுக்கு முன்னே ஒன்று கொஞ்சம் மெலிசாக கட்டை ஏதாவது இருந்தால் கூட இங்கே கொடுத்துருங்க. இல்லை கட்டை வேண்டாம், ஏன்னா ஃப்ளெக்சிபிளாக தானே இருக்கணும் தும்பிக்கையை. அப்போது நம்ம பஞ்சே அடைச்சிக்கலாம். சரியா? ஏன்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு வேணால் அது அப்படி போயிடும், அப்புறம் பஞ்சு அடைக்க முடியாது. இந்த இதுலேயே அடைச்சிக்கலாம். காட்டன் தான் மஜா வைக்கலாம். எனக்கு இந்த பேப்பருங்களோ அல்லது இந்த பிளாஸ்டிக் கவரோலாம் கொஞ்சம் வைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை என்னவோ எனக்கு. அதனால் உங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் இருக்குதுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாமா. குட்டி குட்டி பேப்பருங்களை கூட அடைச்சி இது மடித்து கிழித்து வச்சுக்கலாம், துண்டு பண்ணி. அப்படி இல்லைன்னா இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் சில பேர் சுருட்டி அடைச்சி வச்சுருவாங்க, அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். நான் காட்டன் சொல்கிறதுனால நீங்கள் காட்டன் வைக்கணுன்றது தான் இல்லை உங்களுக்கு. ஏன்னா எனக்கு அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல. அப்போல்லாம் இந்த பஞ்சு வாங்கியே வச்சு பழக்கத்தில் எனக்கு அதுவே பழக்கமாகிடுச்சு. இதெல்லாம் எனக்கு இப்போது செட் ஆகிறதில்ல, அதனால் நான் வைக்கிறதில்ல. சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு அதெல்லாம் உள்ளுக்குள்ளே இப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் பஞ்சுக்கு பதில் பிளாஸ்டிக்கு கவருங்கோ பேப்பருங்கெல்லாம் வைக்கிறது உண்டுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். காட்டன் தான் வைக்கணுன்றதில்லை. நான் காட்டன் தான் அந்த ரோல் வாங்கிடுவேன் மெடிக்கல் ஸ்டோரில். காட்டன் தான் எல்லாத்துக்குமே வைப்பேன். இப்போது 2 மணியில் விட்டுருக்குறோம் இல்லையா, 2 மணி கோக்கணும். இடது கை உயரில் 2 மணி. மறுபடியும் வந்த ஒயரை ரெண்டு மணியில் கோத்து முதல்ல நம்ம போட்டோமே அதில் நிற்கிற மணியில் கோக்கணும்.
கோத்து 1 மணி கோத்து ஜாயின் பண்ணிக்கோ, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒயர் சின்னதாகிடுச்சு, இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு லைன் போட்டுடுறேன். பாருங்க, இப்போ இப்படி வரும், இப்படி மடக்குவோம். நம்ம இந்த தும்பிக்கையை இப்படி எடுத்துகிட்டு வருவோம். சரியா? நம்ம போடணும். நம்ம அப்போ பாருங்கள், மேலே எத்தனை 4 மணி, முதல்ல 6 இருந்ததா, இந்த இடத்துல 2 நம்ம 2 மணியில் கோத்தோமா. இப்போ நான் ஏன்னா எப்படியுமே தும்பக்கை இப்படி வந்து இங்கே கொஞ்சம் குட்டியாக தானே இப்படி வரும், அதுக்கு தான். ஓகே, இந்த 4 மணியில் 7 போடணும்மா. சரியா? 4 மணி டைமண்ட் தான் 7 போடணும். இப்போ ஒன்று உங்களுக்கு போடுறேன். ஒரு வயலில் 3 மணி. இப்போ 2 மணி. பக்கத்து மணியில் கோத்துக்கணும், 2 மணி கோக்கணும். இப்போ 1 மணி. இப்போ ஒரு 4 மணி ஒரு ரோ போட்டிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி இன்னும் 6 போடுங்க. 6 போட்டதுக்கப்புறம் இப்படி கொண்டு வந்து இங்கே இதோட ஜாயின் பண்ணுவோம். அப்போ இப்படி தும்பிக்கை வளைஞ்சிருக்கும். சரிங்களா? 6 போடுங்கம்மா. இன்னும் இப்போ பாருங்கம்மா, இந்த 4 மணி வர டைமண்ட் எத்தனை போட சொன்னேன்? 1 2 3 4 5 6. இந்த 2 மணி கோத்ததில் ஏற்கனவே ஒன்று போட்டிருப்போம், அது இல்லாமல்
1 2 3 4 5 6. ஓகேங்களா? இப்போது இந்த மணி எங்கே வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி வருதா? இங்கேருந்து நேராக ஸ்ட்ரைட்டாக அந்த 4 மணி 4 மணி 4 மணி டைமண்ட் இப்படி வருது பார்த்தீங்களா? அதுக்கு இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிற இந்த ஸ்கொயரில் மேலே இருக்கிற மணியில் எனக்கு ஒயர் வந்திருக்கு. சரியா? இப்போது அந்த ஒயரை மேல் பக்கம் இருக்குதுல்ல, அந்த ஒயரை 1 2 3 மணியில் விடணும். இப்போ கீழே ஒரு ஒயர் இருக்கும் இல்லையா, இந்த ஒயரை பக்கத்தில் இருக்க இந்த ஒரு மணியில் மட்டும் விடணும். இப்போ ஒயர் எப்படி வந்திருக்கும்? இந்த சைட்லேருந்து இந்த கீழே இருக்கிற மணிக்கு வந்திருக்கும் பாருங்கள். சரிங்களா? மேலே ஏதோ இந்த டைமண்ட் இப்படியே வருதா தும்பிக்கையில், இந்த சைடில் மணியில் ஒயர் இருந்ததா, கீழே வந்த ஒயரை இந்த ஒரு மணியில் மட்டும் விட்டோம். அந்த பக்கம் மேலே இருந்த ஒயரை 1 2 3 மணியில் விட்டுருக்கோம். இப்போது இந்த ஒயரு கீழே இருக்கிற மணியில் இருக்குது. இப்போ வச்சு முதல்ல காட்டுறேன் பாருங்கள். இப்படி வளைச்சிங்கன்னா இந்த தொப்பையில் 5 மணி ரவுண்டாக க்ளோஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ரவுண்டு இல்லை 2வது ரவுண்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இப்படி வரணும் இந்த தும்பிக்கை. சரிங்களா? என்ன பண்ணணும், இந்த ஒயரில் கீழ்ப்பக்கமாக இருக்கிற ஒயரில் ஒரு மணியை கோத்துக்கிடுங்க. கோத்துட்டு தொப்பையில் இங்கே பாருங்கள், க்ளோஸ் பண்ணுற இடத்துல மேலே முதல்ல ஒரு 5 மணி ரவுண்டா, 2வது ஒரு 5 மணி ரவுண்டு. இதில் முதல்ல 5 மணி ரவுண்டு இருக்கிறதுல 2வது மணியில் ஒயரை விட்டுக்கிடுங்க. இந்த 2வது 5 மணி ஒன்று இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற முதல் மணியில் விட்டுக்கிடுங்க. இந்த 2 மணிலே விட்டுருங்க. இந்த 5 இங்கே ஒன்று இருக்குல்லம்மா, முதல்ல அந்த 5 மணியை விட்டுருங்க. இங்கே ஒன்று 2வது வருது இல்லையா, இது 1 இது 2 இது 3. 2வது 5 மணியில் அந்த 2 மணிலையுமே ஒயரை கோத்துக்கிடுங்க. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இந்த சைடில் இருந்த மணியில், கீழே இருந்த மணியில் கீழ்ப்பக்க ஒயரில் ஒரு மணியை கோத்து முதல் தையில் 2வது 5 மணியில் கீழே 2 மணி இருக்கும் இல்லையா, அந்த 2 மணிலையும் ஒயரை விட்டுக்கணும். விட்டு ஏதாவது ஒரு ஒயரில் ஒரு மணியை கோத்துக்கிடுங்க. கோத்துட்டு முடிச்சு போட்டு நல்லா ஒரு 2 3 முடி போட்டுட்டு
அந்த ஒயரையே இந்த 4 மணியில் இப்படி 2-3 மணியில் விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ இப்படி வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த கை இங்கே போடும்பொழுது அந்த அபயாஸ்தம் இப்படி பக்கத்தில் வரும், தும்பிக்கைக்கு பக்கத்தில். சரியா? கவனிச்சிங்களா? பிள்ளையாருக்கு தும்பிக்கை வந்துடுச்சா? இப்போது பிள்ளையார் கால் ஸ்டார்ட் பண்ண போகிறோமா? ஃபஸ்ட்டு அந்த மடக்கி இருக்கிற காலை ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்த்துக்கிடுங்க. இந்த நடுவில் இந்த வேஷ்டி பட்டை வருது, பார்டர். இதில் இந்த படுத்திருக்கிற மணியில் வேஷ்டி பட்டையிலேருந்து கவுண்ட் எடுத்துக்கிடுங்க. அந்த வேஷ்டியினுடைய கலர் மணியை விட்டுடணும். அதுக்கப்புறம் 1 மணி, அப்புறம் 1 மணி விட்டுட்டு 3ஆவது மணியில் ஒயரை விடணும். புரியுதா எந்த மணியில் ஒயரை விட்டுருக்கேன்னு? இங்கே இப்படி வேஷ்டி வருது, பட்டை அந்த பார்டர் வருது, கீழே பிளாக் இருக்கும், நம்ம இந்த பீடம் போட்ட பிளாக்கு. அதுக்கு மேலே ஒரு படுத்துக்கிற மணி, அந்த பார்டர் மணி. அதுக்கு பக்கத்தில் ஒரு க்ரீமு, அதை விட்டுடணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற க்ரீமையும் விட்டுடணும். இந்த 3ஆவது மணியில் இங்கிருந்து பார்த்தாலும் 1, 2, 3ஆவது மணி. இங்கிருந்து பார்த்தா அந்த ஒயிட்டை மட்டும் கணக்கெடுத்தோம்னா 3ஆவது மணி. சரியா? இதில் இப்போது க்ரீம் தான் போட போகிறோம். ஏன்னா அந்த இடத்துல வேஷ்டி வருது. அதனால் நீங்கள் என்ன வேஷ்டிக்கு கொடுத்துருக்கீங்களோ அது, இந்த வேஷ்டி கலர் தான் இப்போ இந்த இடத்துல நம்ம போட போகிறோம் காலுக்கு. 3 மணி. பக்கத்து மணியில் விட்டுக்கிடுங்க. ரெண்டு மணி மேல் ஒயரில், இடது கை ஒயரில் 2 மணி. வந்ததை இப்போ கடைசி மணியில் விட்டுருக்குறோம். மறுபடியும் 2 மணி. இப்போது கீழே வந்த ஒயரை 1, 2, 3 இந்த நிற்கிற மணியில் போடணும். சரிங்களா? இப்போது படுத்துக்கிறதுல 3 போட்டுட்டோம். இதை இங்கே ஒன்று தெரியுது இல்லையா? 1, 2,
3 நிற்கிற மணியில் போடணும். மறுபடியும் 2வது மணியில் கீழே கூக்கணும். அடுத்த மணியில் ஓகே. இப்போது 1, 2, 3 இங்கே படுத்துக்கிற மணி சரியா? அந்த ஸ்கொயரை 3 நீங்கள் போட போட வந்துடும். அதுக்கு தான் கீழே உங்களுக்கு அந்த வேஷ்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. அது ஈஸி உங்களுக்கு கவுண்டிங்குன்னு. இப்போ இங்கெல்லாம் எத்தனாவது லைனு என்னன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நான் அதனால தான் அந்த கீழ் போக்குறதுல உங்களுக்கு இது பண்ணி கொடுத்தேன். வேஷ்டி பார்டர்லேருந்து கணக்கு எடுத்திங்களேன்னா 3 மணி, அதுலேருந்து அப்படியே ஸ்கொயராக 3 வரும். மூணாவது மணி.
இப்போது இந்த 1 2 3 மூணாவது ஜாயின் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் இங்கே இருக்கிற இந்த நிற்கிற மணிலையும் போடணும். பாருங்கள். பாருங்கள்.
பாருங்கம்மா, 3 3 3 3 4 பக்கமும் 3 3 ஸ்கொயர். தெரியுதுங்களா? எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்? இந்த வேஷ்டியில் இருக்கிற இந்த மணி, கீழே கருப்பு, அதுக்கு மேலே அந்த பார்டர் கலர் இருக்குல்ல, அது அந்த பார்டர் எல்லாமே க்ரீமில் 2 விட்டுட்டு 3ஆவது மணியில் கோக்கணும். வரிசையாக 3 மணி, அப்புறம் இந்த சைடு 3, இந்த சைடு 3, எப்படி இது 4 3ன்னு ஒரு ஸ்கொயர். இதை அப்படியே எத்தனை போடணும் அப்படின்னா 1 2 3 4 5. இப்போ 1 போட்டிருக்க இல்லையா, இன்னும் 4 நீங்கள் போடணும்மா. சரிங்களா? 4 நீங்கள் போட்டுடுங்க. தெரியுன்றவங்க 4 போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சரியா? இப்போ இந்த 4 ஒயரை இப்படி போட்டால் எப்போவும் ஜாயின் பண்ணுறா போல் இது 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 இப்படி ஜாயின் பண்ணுறத பஞ்சு வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா பாதம் அதுக்கப்புறம் இந்த பக்கத்துலேருந்து தான் போடுவோம். கால் இதை பாருங்கள், இது வரைக்கும் ஒரு போர்ஷன், இதை இப்படி சைட்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் இங்கே நீங்கள் க்ளோஸ் பண்ண தெரியும்னா 5 ஒயரம் போட்ட உடனே உள்ள காட்டன் வச்சு 1 2 3 ரோவையும் இந்த 4 இதையும் அப்படி 1 ரோ 2 ரோ 3 ரோ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு இல்லை க்ளோஸ் பண்ண தெரியலன்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, 4 லைன் போட்டுட்டு வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு சைடில் ஸ்டார்ட் பண்ணி எப்படி இந்த கால் எப்படி மடக்கி வருதுன்றதை நம்ம போடலாம். இது கொஞ்சம் ஸ்லோவாக போடணும், பொறுமையாக ஒவ்வொரு மணியும் கோத்துட்டு ஒரு 2 லைன் போட்டோம்னாலும் போதும். ஏன்னா இவ்வளோ தூரம் நான் போட்டு வந்துட்டு இங்கே எப்படி எங்களுக்கு வரலன்றதுக்கு வேண்டாம். 2 லைன் 10 நிமிஷம் வீடியோ இருந்தாலும் பரவாயில்ல, நான் 2 லைனாகவே உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இந்த பாதத்தை. சரிங்களா? ஸோ இந்த 5 ஒயரம் போட்டுட்டு அப்படியே வச்சாலும் வச்சுக்கிடுங்க. நான் எப்படி ஜாயின் பண்ணணும்னு காட்டுறேன். இல்லை எங்களுக்கு ஜாயின் பண்ண தெரியுன்றவங்க உள்ளே காட்டன் அடித்து அந்த 5 இதை அப்படியே இப்படி 3 3 இதை ஸ்கொயர் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க. அடுத்த வீடியோவில் இந்த கால் இந்த போர்ஷனை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.